பால் திரிஞ்சு போச்சுன்னா அதை கீழே கொட்டி வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். வடிகட்டி வச்சதை போட்டுக்கலாம். அதில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் இருக்க தண்ணி எல்லாம் மொத்தமாக வடிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் பால்லேயே சேர்த்துட்டேன். அவ்வளோதான், வீட்டிலே பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.